நிகழ்தகவு. வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவன். திடீரென சிறுவன் மாயமானதால் கதறி துடித்த பெற்றோர். பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார். 3 நாட்களுக்கு பிறகு முட்புதரில் சடலமாக கிடந்த சிறுவன். 10 நாட்களுக்கு பின் வெளிச்சத்திற்கு வந்த கொடூர சம்பவம். சிறுவனை நைசாக பேசி அழைத்துச் சென்று துடிக்க துடிக்க கொன்றது யார்? கொலையாளி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் உள்ள கர்மாக்கலனிங்கிற கிராம பகுதியில் பீகார், அசாம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம்னு வட மாநிலங்களில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற ஏகப்பட்ட பேரு குடும்பத்தோட தங்கி இருக்காங்க. ஒரு சிலரு வீடு வாடகைக்கு பிடிச்சும் ஒரு சிலரு டென்ட் கொட்டாய் போட்டும் வசிச்சுட்டு இருக்காங்க. அப்படித்தான் பீகாரை சேர்ந்த ஒரு தம்பதி தங்களோட 5 வயது மகனோட இந்த பகுதியில தங்கி ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கடந்த 9ஆம் தேதி அந்த சிறுவன் வீட்டு பக்கத்துல நின்று விளையாடிட்டு இருந்திருக்கான். சாப்பிட்றதுக்காக அவங்க அம்மா சிறுவனை கூப்பிட்டு சிறுவன் கிட்ட இருந்து எந்த சத்தமுமே இல்லாததால வெளியில போய் பார்த்தா அங்க சிறுவனை காணோம். உடனே பதறி போன தாய் அந்த ஏரியா முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் சிறுவன் கிடைக்கவே இல்லை. பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிப்போன பெற்றோர் நேரா ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில காணாம போன சிறுவனை கண்டுபிடிக்க போலீஸும் தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. இதுக்கிடையில ஜூன் 12ஆம் தேதி ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல சிறுவன் ஒருத்தன் இறந்து கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் விசாரிச்சப்ப அந்த சிறுவனை யாரோ கல்லால அடிச்சே கொன்னிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து மகனை காணோம்னு தவிச்சிட்டு இருந்த பெற்றோரை வர வச்சு காட்டினப்போ இறந்து கிடந்த சிறுவன் தான் காணாம போன சிறுவன்கிறது உறுதியாக இருக்கு. சிறுவன் காணாம போய் 3 நாளைக்கு அப்புறம் சடலமா மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. சிறுவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கொட்டூரன் யாருங்கிறத கண்டுபிடிக்க போலீஸ் பல்வேறு கோணங்கள்ல விசாரணையில இறங்குனாங்க. அக்கம் பக்கத்துல உள்ள வடமாநில தொழிலாளர்கள் கிட்ட விசாரிச்சு பார்த்ததுல போலீஸுக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. அடுத்ததா அந்த ஏரியாவை சுத்தி முத்தி இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க. அதுல கொல்லப்பட்ட சிறுவன் காணாம போன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே ஏரியாவை சேர்ந்த வடமாநில தொழிலாளி ஒருத்தன் கூட நடந்து போற காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில சிறுவனை கூப்பிட்டு போன அந்த இளைஞரை போலீஸ் மடக்கி பிடிச்சு விசாரிச்சாங்க. அதுலதான் பல அதிர்ச்சி விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. போலீஸ் கிட்ட பிடிபட்டவன் அசாம் மாநிலத்தை சேர்ந்த 22 வயதான போல்தேவ். ஓரின சேர்க்கையாளரான போல்தேவ் சிறுவன் தனியா விளையாடிட்டு இருந்ததை பார்த்திருக்கான். அந்த நேரத்துல சுத்தி முத்தி யாருமே இல்லாதத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட போல்தேவ் அந்த சிறுவன் கிட்ட போய் என் கூட வந்தா உனக்கு சாக்லேட் வாங்கித்தாரேன்னு சொல்லி இருக்கான். அதை நம்பி சிறுவனும் அந்த இளைஞன் கூட போயிருக்கான். ஊருக்கு கொஞ்சம் தள்ளி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு சிறுவனை கூப்பிட்டு போன அந்த அரக்கன் அங்க வச்சு சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு வற்புறுத்திருக்கான். ஆனா போல்தேவ் தப்பா நடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறுவன் உடனடியா கத்தி கூச்சல் போட்டிருக்கான். சிறுவனோட வாயை பொத்தி அடிச்சு துன்புறுத்துற போல்தேவ் பாலியல் ரீதியா அத்துமீற முயற்சி பண்ணிருக்கான். ஆனா அந்த அரக்கனோட ஆசைக்கு இணங்காம சிறுவன் துள்ளி குதிச்சு தப்பிச்சு ஓட பார்த்திருக்கான். அப்போ ஆத்திரமடைஞ்ச போல்தேவ் கீழே கிடந்த பெரிய கல்லை எடுத்து சிறுவன் தலையிலேயே ஓங்கி அடிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டு சடலத்தை அங்க உள்ள முட்புதர்ல போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்கான். போல்தேவ் தான் கொலையாளிங்கிறத உறுதிப்படுத்தின போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. முன்னாடிலாம் பொம்பளை பிள்ளையத்தான் பொத்தி பொத்தி வளர்க்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப நடக்கிற கொடுமைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண் பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு.
நிகழ்தகவு.